5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எந்திரங்கள் அதை எழுதிக்கிறோம். அடுத்தது பாகம். சரிங்களா? 5 எந்திரங்கள் 5 பாகம் கொடுக்குறோம். அடுத்து நிமிடம் எவ்வளவு நிமிடத்தில் தயாரிக்கிறதோ அது. இப்போ 5 எந்திரங்கள் கொடுக்குறாங்க. இப்போ 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 போட்டுங்க. 5 நிமிடங்களை தயாரிக்கிறாங்க. 5 எழுதிக்கலாம். சரிங்களா? சரி. 100 எந்திரங்கள். அப்ப எந்திரங்கள்ல 100 போட்டுங்க. 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களை தயாரிக்கும் போட்டுக்கிறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன தயாரிக்கிறாங்க? பாகம் இதைதான் தயாரிக்கிறாங்க. ஏதோ ஒன்று 5 எந்திரங்கள் 5 பாகங்களை தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த 5 பாகம் தயாரிக்கிறாங்களா? அப்ப இதுதான் ஒர்க். சரிங்களா? அப்போ ஒர்க்கை நம்ம டிவைட் எழுதுவோம். சரிங்களா? ஒர்க்கை நம்ம டிவைட் எழுதுவோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்க ஃபர்ஸ்ட் லைன் எழுதுறேன். 5 இன்ட்டு இதுதான் எழுதக்கூடாது, அதை டிவைட்ல எழுதணும். இந்த 5 5 இன்ட்டு 5 டிவைட் பை இந்த 5 எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ரெண்டாவது லைன் எழுதுறோம். 100 இன்ட்டு பாகம் தான் தயாரிக்கிறோம், அது மேலே எழுதக்கூடாது, அது கீழே தான் எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? எக்ஸ் டிவைட் பை இந்த 100 கீழே எழுதணும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணினா அதுதான் ஆன்சர். சரிங்களா? 1 5 இந்த 5 5 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். சரி, ஓகேங்களா? இப்போ 100 எந்திரங்கள் 100 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்கும். எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க, 5 நிமிடம். ஓகேங்களா? அடுத்த கணக்கு போலாம்.